ஆனால் அதற்காக அவர்களுடைய அன்பை தங்கள் கோபத்திற்கு பலியாக்கக் கூடாது. நிறுத்து! தந்தைக்கும் மகளுக்கும் நடக்கும் இந்த விவாதத்தில் நீ எதற்கு வருகிறாய்? தந்தை என்ற தகுதியால் தாங்கள் தங்களுடைய மகள் மீது கோபம் கொண்டீர்கள். அதே அன்பை கேடயமாக வைத்து நான் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன். வேண்டாம் வெங்கடேஷா, ஏதும் பேசாதே. நான் எனது தந்தையின் தண்டனையை எதிர்த்து நிற்க மாட்டேன், பாசத்தையும் எதிர்க்க மாட்டேன். இந்த நேரத்தில் எனது தந்தை எனக்கு மரண தண்டனை அளிக்க முடிவெடுத்து விட்டால் அப்போது நான் எனது வெங்கடேசன் மீது அன்பு செலுத்துவேன் என்று முடிவெடுத்து விடுவேன். அதாவது இந்த கலைஞனுக்காக நீ உன்னுடைய தந்தையை எதிர்த்து நிற்பாயா? யோசித்துக்கொள் பார்கவி, இப்போதும் நேரம் உள்ளது. நான் கூறுவதை கேள். இல்லையேல் என் தவ வலிமையால் தோன்றிய இந்த அஸ்திரம் உன்னுடைய உயிரை பறித்து விடும். என்னுடைய அன்பு மரணிப்பதை விட என் உயிரை மரணிப்பது எவ்வளவோ மேல். தாராளமாக தாக்குங்கள். பார்கவி! நாராயணரே! நாராயணா! வெங்கடேஷா! தந்தையாரே, உங்கள் மகளுக்கு நேர்ந்த ஆபத்தை கேடயமாக தடுத்தார். இவர்தான் உங்கள் மகளுக்கு தகுதியானவர். இவ்வாறு மாப்பிளைதான் வேண்டுமென்று விரும்புவார்கள். அன்பிற்கும் உண்மைக்கும் நிறைய வேறுபாடு உள்ளது பார்கவி. சில நேரம் நாம் உணர்வதை பார்ப்பதில்லை, எதை பார்க்கிறோமோ அதை உணர்வதில்லை. என் தவ வலிமையால் தோன்றிய இந்த அஸ்திரம் அனைத்து உலகத்தையும் அழித்துவிட முடியும். ஆனால் இன்று இந்த அஸ்திரத்தை இவர் தடுத்திருக்கிறார். இந்த அஸ்திரத்தை தடுக்கக்கூடிய திறமை, சாமர்த்தியம் 3 தேவர்களுக்குத்தான் உண்டு, வேறு யாருக்கும் இல்லை. ஏன் மௌனமாக நிற்கிறாய்? பதில் கூறு. 3 தேவர்களில் எந்த தெய்வம் நீ? நாராயணர் அஸ்திரத்தை தாங்கிக் கொண்டார். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் கூற இயலாதே. யார் நீ? உண்மையை சொல்லிவிடு வெங்கடேஷா. யார் நீ? ஒருவேளை நாராயணர் உண்மையை சொல்லாமல் இருந்தால்தான் நல்லது. அவ்வாறு நடந்துவிட்டால் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். உன்னுடைய நிஜத்தை சொல். பிரம்மதேவர் இதை செய்ய மாட்டார். அதோடு சிவன் சக்தியின் அடையாளம். இப்போது மீதம் இருப்பது நாராயணன், நாராயணன், நாராயணன். நான் நாராயணன் தான். विश्वेश्वराय देवाय विश्वरूपाय ते नमः।
பார்த்தாயா பார்கவி? எவருக்காக எங்களை விட்டு விட்டு போக ஆசைப்பட்டாயோ அந்த அன்பின் மகத்துவம் இந்த தந்திரக்காரரின் சூழ்ச்சியாகும். உன் மனதில் இருந்த அன்பின் போர்வையை விளக்குவதற்காகத்தான் தண்டனை அளிப்பதாக பொய்யுரைத்தேன். உன்னை தாக்குவது போல நான் நடித்தேன். நான் சொன்னேன் அல்லவா, நாராயணன் சூழ்ச்சிதாரி. அவன் சூழ்ச்சியை பார். யாரை இன்று வரை உன் சத்ருவாக பாவித்தாயோ அவனையே நேசித்தாயா? இது சூழ்ச்சி அல்லாமல் வேறு என்னவாக இருக்கும் பார்கவி? இது இவனது சூழ்ச்சிதான். நாங்கள் கலைஞர்கள், தாங்கள் அழகாக இருக்கிறீர்கள். தங்களை பார்த்தவுடன் என் மனதை பறிகொடுத்து விட்டேன். என்னுடைய கைதான் இதற்கான சரியான இடம். தாங்கள் தான் கூற வேண்டும் தேவி. என் அன்பு தங்களுக்கு தகுதியானதாக இருந்தால் அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏமாற்றி விட்டாய். நீ ஒரு ஏமாத்துக்காரன். என் தந்தை சரியாக சொன்னார். உன்னை பூஜிக்கவோ அன்பு செலுத்துவதற்கோ உனக்கு தகுதியே கிடையாது. அன்பு எனும் தீய வலையில் சிக்கிக் கொண்டு நான் தவித்தேன். நல்லதாயிற்று. சரியான நேரத்தில் என் தந்தை உண்மையை வெளிப்படுத்தினார். நீ செய்த சூழ்ச்சிகளையும் நான் மறக்க மாட்டேன். என் தாயின் அவமானத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் நான் என்றும் மறக்கவே மாட்டேன். பல விஷயங்களை நீ மறந்துவிட்டாய் பார்கவி. உன் உத்தேசத்தில் இருந்து சிதறிவிட்டாய். நான் உன்னை ஏமாற்ற வரவில்லை. மீண்டும் இந்த அற்புதமான நினைவுகளை நீங்கள் தான் திருப்பிக் கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செலுத்தும் நன்றி கடனாகும். என் வாக்கை காப்பாற்றவே வந்துள்ளேன். என்ன ஆயிற்று நாராயணா? தர்க்கம் பேச உன்னிடம் பல விஷயங்கள் இருக்குமே. கேள்விக்கு முன்னால் பதில் வந்து விடுமே. ஆனால் நான் வாதமும் செய்யவில்லை, பேசவும் விரும்பவில்லை. போகட்டும், விடு. இனி வாதங்கள் நடக்காது, யுத்தமே நடக்கும். வார்த்தைகளே அஸ்திரமாக மாறும். காரணம் பார்கவி உன்னை சிறைப்பிடித்து வைக்க தயாராகிவிட்டாள் நாராயணா. அன்பில் யுத்தம் இருக்காது பார்கவி. போதும் சூழ்ச்சிதாரா. மீண்டும் உன் வார்த்தையிலிருந்து அன்போ அதோடு இந்த பார்கவிங்கிற பெயரோ வரவே கூடாது. பார்கவி, நான் எப்பொழுதும் லட்சுமி நாராயணரின் கதைகளை கேட்டிருக்கிறேன். அதோடு அந்த கதையில் இப்படிப்பட்ட நாராயணரையா வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? இதுதான் இவருடைய அடையாளமா? நிச்சயமாக இதற்கும் உங்களிடம் பதில் இருக்காது. என் வீட்டிற்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும். அதாவது நடந்த எந்த சம்பவமும் நினைவில் இருக்கக்கூடாது. நீங்கள் யார் என்பதை அவர் அறியவே கூடாது. ஏன் இந்த மௌனம்? பதில் கூறு. இந்த உலகத்தை காக்கும் நாராயணர் தானே தாங்கள்? லக்ஷ்மி மீது அளவு கடந்த அன்பு உள்ளது அல்லவா? லக்ஷ்மி உங்கள் அர்த்தாங்கினி தானே? அவ்வாறு இருக்க என்னை ஏன் நேசித்தீர்கள்? வெட்கம். உங்கள் அன்பை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். உங்கள் சதியை வெறுக்கிறேன், உங்களையும் வெறுக்கிறேன் நாராயணா. நாராயணா, எதிரி மேல் எப்பொழுதும் அஸ்திரங்கள் கூடாது. சில நேரங்களில் சூழ்ச்சி செய்தால் பலனளித்துவிடும். யார் மீது அன்பை செலுத்தினீர்களோ அவளே இப்பொழுது உங்களை விட்டு விலகிவிட்டாள்.